என்னோட சேனல் நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இந்த சண்டே வந்து நம்ம நேட்டிவ் வ்ளாகில் தான் இருக்கும். நமக்கு இந்த சண்டே ஃபுல்லாக, ஏன்னா இது வந்து ஏர்லி மார்னிங் 2 o'clock நான் சென்னையிலேருந்து குளித்தலைக்கு வந்து பஸ் ஏறியாச்சு. ஸோ போயிட்டு இருந்தேன். இது வந்து காலையில் இல்லைங்க, இது ஒரு 2 o'clock போல் தான். ஸோ அங்கே ஒரு 2 o'clock போல் இந்த விழுப்புரத்துக்கு முன்னாடி இங்கே நின்னாங்க. ஸோ இங்கெல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தா கும்பல் ஜேட் இருந்துச்சு. புது பஸ் ஸ்டாண்ட் இதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் காஃபி குடிக்கிறேன் நான். அப்புறம் இந்த பஸ்ஸில் தான் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணேன். நான் நேட்டிவ்க்கு போகிறதுக்காக சென்னை எஸ்ஆர்பி டூல்ஸ்லேருந்து நம்ம குளித்தலைக்காக போயிட்டுருக்கேன் நான். ஸோ மார்னிங் வந்து ஒரு 5-10 இது பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே வீட்டுக்கு வந்தோன்னே இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் என்னோடய ஹேபிட். எனக்கு குளிச்சிருவேன் எப்போவுமே. பட் ஆனால் இது வந்து அப்பா படுத்திருப்பாங்க எப்போவுமே இந்த பெட்டில். ஸோ பார்த்தோன்னு அந்த ஞாபகம்லாம் இருந்துச்சு. ஸோ எந்திரிச்சோன்னே அப்புறம் பையனை அவன் எப்போ எந்திரிக்கான்னு வெயிட் பண்ணி அவனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்திரிச்சோன்னே அவனுக்கு சர்ப்ரைஸாக நான் வந்ததே தெரியாது. வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டான். அப்பயே ஒரு 6 o'clock ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்னோட என்ன பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தான். என்னோட வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே காலைல எழுந்திரிச்சோன்னே சாமி கும்புங்க பழக்கத்தான கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ காலைல எழுந்திரிச்சோன்னே வராகி அம்மனுக்கு குட் மார்னிங் சொல்லிடுவோம். காலையிலே மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால் சாக்லேட் அவங்க சித்தப்பா எப்போவுமே அவங்க வாங்கி கொடுப்பான் ஏதாவது ஊருக்கு வரும்போது. ஸோ சாக்லேட் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். மேலே வந்தேன். ஆனால் பார்த்தோன்னா அப்பாவை பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. எப்படி பையனை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு கண்ணிலேருந்து போலன்னு தண்ணி வந்து எனக்கு எப்போவுமே அழுது பழக்கமே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் எதுக்கு அழுகிறேன்னு எனக்கே தெரியாது. வண்டி ஓடிட்டே இருப்பேன், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மைண்ட் வைஸ் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் தான் அது. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பொறுத்த வரைக்கும் அப்பா தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ண, டிசைன் மட்டும் தான் நான் பண்ணேன். கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் இந்த விலாகாக என்னோடய ஹோம் டூர் போடுறேன் நான். அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு குளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வராகி அம்மனுக்கு கும்பிட்டுட்டு இந்த மாதிரி திருநீர் வைக்கிறது என்னோடய பழக்கம் எனக்கு. ஸோ இது மாதிரி உச்சி தலையில் வந்து வைக்கிறது அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி என் பையனும் பண்ணுறான். அது எப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ இது மாதிரி அப்பாவோட வண்டி தாய் தந்தை துணை அப்படிங்கிறது எழுதியிருப்பார். இந்தளவுக்கு இருக்க அப்பாவுக்கு தான் நான் பிறந்திருக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து அவங்கள பார்த்துக்க மாட்டேன்னா அதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. காலைல வண்டி எடுத்து பார்த்தா காற்று இல்லை. ஸோ காற்றடிக்கிறதுக்காக நான் மெக்கானிக் ஷாப் போயாச்சு. அதுக்கப்புறம் பையன் ஒய்ஃபு எங்கேயாவது கூட்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஸ்கூல் பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற ரீசனால் அதுக்காகவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு கேப்பை போட்டுக்கிட்டு எங்கள் கூட வர ஆரம்பித்தோம். இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நேட்டிவில் வந்து ப்ளே ஸ்கூல் இந்த மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காக வந்தோம். வந்து பார்த்தா ஸ்கூல் பூட்டி தான் சண்டே அப்படிங்கிற ரீசனால். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே என்கொயரி பண்ணலான்னு போனோம். இங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் அங்கே எல்லாம் விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லி வந்தோன்னா பாருங்கள் எப்படி பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்காரு எல்லாத்தையும். எப்படி எங்கள் அப்பா பண்ணுவாங்களோ அதே மாதிரி அப்பா இந்த பாட்டிகிட்ட தான் எப்போவுமே வாங்குவாங்க. ஸோ அதனால் அப்பா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த விஷயங்கள் நானும் தொடர்ந்து அவங்கள்ட்டே வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இது மாதிரி எல்லா திங்ஸும் வாங்கிட்டோம். நானும் பையன் ஒய்ஃப் எல்லாம் வந்து சரி ஓகே நம்ம இங்கே ஜூஸ் ஷாப் இந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது அந்தளவுக்கு. ஸோ அதனால் நான் பண்ணேன். எப்போவுமே இங்கே தெரிஞ்ச கடையில் வந்து பன்னீர் சோடா 2 பேரும் குடித்தோம். அம்மாவுக்கு வந்து சுகர் கேன் ஜூஸ் ஒய்ஃப் வாங்கியிருந்தாங்க. தம்பிக்கு வந்து சர்பத் அதாவது சாத்துக்குடி சர்பத் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை போட்டு எல்லாம் நான் 3 பேர்லாம் குடித்ததுக்கப்புறமா தம்பி வந்து நாடே போய் டாய்ஸ் ரூம் பார்க்கணும் அப்படின்னா சரி சொல்லிட்டு வந்தோன்னே இங்கே வந்தால் எனக்கு குஷியாயிரும். உட்காந்து என் தலை மேலே உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு இன்னுமே என் பையனோடு இருந்த மாதிரி இருந்துச்சு. சண்டே சூப்பராக போணுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து சமைக்கிறது வந்து லீவ் கிடச்சிருச்சு எனக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவோட துணி எல்லாமே போட்டு அதெல்லாம் காய வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மாவோட மருந்து வந்து என் அக்கா பையன் வந்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறேன் நான் திருச்சியிலேருந்து. ஸோ பஸ்ஸில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கொரியர் சர்வீஸும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ அவருக்கு ஒரு 50 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 1-2:30 ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் வந்து மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மட்டன் சூப்பில் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ ஏன்னா 3:30க்கு மேலே பஞ்சமி வரனால அதுக்கப்புறம் நைட் சாப்பிட முடியாதுங்கிறனால ஒய்ஃப் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்பி நானும் விளாண்டுக்கிட்டு
படுத்திருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் எந்திரிச்சதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு உருண்டை சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குமா, எனக்கு நீர் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒய்ஃப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு என்னென்னா, எனக்கு கொடுக்காம எதையும் சாப்பிட மாட்டேன், எது செஞ்சாலும் எனக்கு கொடுத்துருவோம். ஸோ நீர் உருண்டை சாப்பிட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. நைட்டு வந்து அம்மா கிளாஸ் முடிச்சோன்னா என்னோடய டேவை முடிச்சாச்சு. பாய்.